ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். தமிழ் வந்து கம்பெனியில் யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது. எல்லாருமே மார்னிங் கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டாங்க. கார்த்திக் மார்னிங் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான். தமிழ் யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறான்னு தெரியலையே, கார்த்திக் என்ன கொடுப்பான்னு தெரியலையே, தமிழ் பண்ணுறனால ஏதாவது கார்த்திக்கு தமிழுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கோதை வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருமே கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு வச்சு தமிழ் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கான் சொல்கிறதுக்காக. தமிழ் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ்ட்டு பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நம்ம கம்பெனி வந்து நல்லா வந்து முன்னேறிட்டு வருது. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் தான் காரணம். இன்னும் மேன்மேலும் உயரணும் அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து ப்ராப்பராக இருக்கணும். எல்லா பதவியிலையும் வந்து ஆள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கம்பெனி வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் பேசிகிட்டு இருக்காரு. கம்பெனிக்கு மேனேஜர் போஸ்ட்டுக்கு நான் யாரை நியமிக்க போகிறேன் அப்படின்னா, என் கூட ஆரம்பத்துலேருந்து நான் கம்பெனி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்து என் கூட இருந்தவன் அவனுக்கு தான் அந்த மேனேஜர் போஸ்டிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சியை வந்து சொல்கிறான். நமச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கான். எனக்கு எதுக்குப்பா இந்த பதவியில், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வாடா போக போக கற்றுக்கலாம், வாங்க மேனேஜர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சியை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி கிளாப் பண்ணுறாங்க. எல்லாரும் நமச்சி வந்து மேனேஜராக சைன் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஜிஎம் போஸ்ட் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ எல்லாருமே வந்து சரி கார்த்திக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ பார்த்தா தமிழ் வந்து என் உயிரில் பாதி நான் வந்து சரஸுக்கு தான் வந்து இந்த ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸை கூப்பிட்டு வா சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் கார்த்திக் வந்து ரொம்ப ஓவர் கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ நம்மளை ஒரு இதாகவே அண்ணன் வந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் வந்து எனக்கு எதுக்குங்க இதெல்லாம், நீங்கள் கார்த்திக் கொடுங்க, நீ முதல்ல சைனை போடு சரஸ் அப்படின்னு தமிழ் சொல்லவும் சரஸு சரின்னு சொல்லிட்டு ஜென்ரல் மேனேஜராக சைன் போட்டுறாங்க. அதுவும் எல்லாருமே ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹாப்பி. நெக்ஸ்ட் தமிழ் வந்து எம்டி போஸ்ட், அந்த எம்டி போஸ்ட்டை நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒர்க்கர்ஸ்லாம். பட் ஆனால் கோதை சரசு நமச்சி வசு எல்லாருமே வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கார்த்தி வந்து எம்டி போஸ்ட்டு மற்ற எந்த போஸ்ட்டுமே கொடுக்கல அப்படின்றனால கார்த்தி வந்து கரெக்டாக அங்கே அந்த இடத்த விட்டு தமிழ் அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இன்னொரு போஸ்ட் வந்து நான் வந்து என் தம்பி கார்த்திக்கு கொடுக்க போகிறேன். என்ன தான் நான் வந்து ப்ரொடக்ஷனில் எவ்வளோ தான் பார்த்தாலும் எனக்கு வந்து படிப்பில் அவ்வளோவா அறிவு கிடையாது. என் தம்பி தான் வந்து எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் அவனுக்கு நான் ஒரு போஸ்ட்டு கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கார்த்தி வந்து ரெண்டு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு நான் வந்து ஜேஎம்டி போஸ்ட்டு கொடுக்குறேன், அதாவது எம்டிக்கு ரிலேட்டடான போஸ்ட். அந்த போஸ்ட் ஒர்க்கர்ஸ்ட்டு தமிழ் சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் கார்த்திக்கும் கொடுக்கணும், என்ன மாதிரி தான் நீங்கள் அவனையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை சொல்லவும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேகமாக போய் தமிழை வந்து போய் கட்டி பிடிச்சிடுறான். அன்னை சாரி, நீ உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கார்த்தியுமே வந்து ஜேஎம்டிக்கான போஸ்ட்டில் சைன் பண்ணிடுறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோதையுமே வந்து தமிழ் கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லவும் தமிழும் கார்த்தியுமே வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கேப்பா போகிறீங்க, வாங்க நம்ம சந்தோஷமான நேரத்தில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கோதை கூப்பிட்றாங்க. தமிழ் இல்லைம்மா நான் ஒரு இடத்துக்கு போகணும், கார்த்தியை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் தமிழுமே வந்து நேராக அர்ஜுன் கம்பெனிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கார்த்தி வந்து உள்ள நுழையிற உடனே அர்ஜுன் வந்து வா மச்சான், நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், உனக்கான மரியாதை வந்து உங்கள் அண்ணன் கம்பெனியில் கிடையாது, அதனால் நீ என்னை தேடி கண்டிப்பாக வருவேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். உடனே கார்த்தி வந்து சொல்கிறாரு, போதும்டா நிப்பாட்டு, நீ பேசினதெல்லாம் நான் அமைதியாக கேட்டுட்டு இருக்கேன்னா நான் உன் பக்கம் வர்றேன்னு அர்த்தம் கிடையாது, நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஏன் நல்லதை என்னையை விட எனக்காக யோசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு கேட்குறப்போ உடனே அர்ஜுன் யார் அது அப்படின்னு கேட்குறப்போ அங்கப்பா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லவும் தமிழ் அப்போ தான் மாசா கெத்தாக என்ட்ரி கொடுக்குறாரு. என்னடா மாப்பிள்ளை, கோதையோட பசங்களை பிரிச்சிடலான்னு நினச்சியா, என்னையும் என் தம்பியையும் பிரிக்கலான்னு பார்த்தியா, நீ நினச்சது என்றைக்குமே நடக்காதடா, நீ நினச்சல அவனுக்கு வந்து நான் எந்த போஸ்டிங்கும் கொடுக்கலன்னு, இப்போ என் கம்பெனியோட ஜேஎம்டி என் தம்பி தான்டா, இனிமேல் எங்களை பிரிக்கணும்னு நினச்சா உனக்கு அவ்வளோதான், ஏற்கனவே நீ சரச ஜெயிலில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்க, எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவோ இது பண்ணிகிட்ருக்க, அதனால் இதுக்கு எல்லாம் சேர்த்து நீ மொத்தமாக அனுபவிப்ப, அது வரைக்கும் நீ இந்த கம்பெனியில் ஒழுங்கு மரியாதை வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இரு, நீ கொஞ்சம் நாளில் நீ எல்லாத்தையும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் போய் எல்லாருமே வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை தமிழும் கார்த்தியுமே வந்து மாறி மாறி ஸ்வீட்டை ஊட்டிட்டு ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. சரஸ் சொல்கிறாங்க, வசுவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கலாமே, அவளும் நல்லா தானே படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்மளே ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு வசுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லுவோம். வசு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு வீடு குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கம்பெனியை பார்த்துக்கோங்க, நான் வீடை பார்த்துக்கிறேன், எனக்கு இதில் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்லிடுறாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. திரும்ப ஏதாவது வந்து அர்ஜுன் ஏதாவது ஒன்று குறைச்சல் கொடுப்பான், ஏதாவது பண்ணுவான். இந்த அர்ஜுனை பற்றின உண்மை எப்போ தான் ராகினிக்கு தெரியுன்றது தெரியல. பார்ப்போம் இனி போக போக சீரியல் எப்படி போகுது அப்படின்றது. ஓவரால் இன்னைக்கு எபிசோடு தான். நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.